ஏன் ஏறுதுன்னா நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ரோட போடுறோம், பாலத்தை போடுறோம், குடிநீர் நீர் வாட்டர் டேங்கர் கட்டுறோம், தண்ணீர் வசதி கொடுக்குறோம், சாக்கடை வசதி பண்றோம். கமிஷனை போடுறீங்க, கையை போடுறீங்க, காலை போடுறீங்க. பாருங்க, மக்கள் தான் நீங்க, மக்களோட மக்கள் இல்ல நீங்க, மக்களுக்கெல்லாம் மக்கள். நீங்க வேணா மக்களா இருக்கலாம், மக்கள் தான். அப்படியா? சார், போராடுற ஆசிரியர்களும் மக்கள் தான், கத்துக்கிற மாணவர்களும் மக்கள் தான். வேற யார் வந்து கேட்க? 200 குழந்தைகளுக்கு அட்டெண்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை எல்லாம் பாஸ். அதுக்கு தனியா லஞ்சம் வாங்குனாங்களா சார்? ஆமா, லஞ்சம் வாங்கி இப்ப சிபிஐ வந்து சிபிஐ புடிச்சிருச்சு. லஞ்சம்னா என்னன்னு தெரியாதுங்க எங்களுக்கு, ஊழல்னா என்னன்னு தெரியாது, எங்களை போய் லஞ்சவாதின்னு சொல்றாங்க. ஓகே சார், நீட்ல இங்க காப்பி அடிக்க விட மாட்டீங்க, லஞ்சம் வாங்க மாட்டீங்க, அது ஓகே. எப்போ நீட் ரத்து பண்ணுவீங்க? ஓகே சார், ஒருவேளை அப்படி ஒரு சார் உண்மையிலேயே உங்க கட்சியில இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கட்சியில இருந்து நீக்குவோம், அவன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுவோம். வேற என்ன பண்ணுவோம்? அந்த சார் கொஞ்சம் குட்ஷாட்டா இருந்தா ஐயா நீங்க பண்ற கூத்து பெருங்கூத்து. காமாட்சி சார் சொல்லுங்க ஐயா. சின்ன சாருக்கு சின்ன ஆளுங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சாருக்கு நீங்க எப்படி என்ன பண்ணி சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப சாரு மோருன்னுட்டே இருக்கீங்க. இந்த சாராவது குழம்பு சாராவது இல்ல என்ன சாருன்னு எனக்கு தெரியல. இது வந்து சொன்னது பெரிய அஃபென்ஸ். இனிமே இந்த சார் சொல்லக்கூடாது. என்ன அண்ணாமலை குச்சி நீங்க பொருளுக்குலாம் வச்சிருக்கணும். ஏங்க இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறோம், வாங்க போது எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னா? அப்புறம் கேட்டா பரவாயில்லையா? அப்புறம் சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அதான் பெரிய விவகாரம். ஐயா, இப்ப நீங்களும் தான் ஆட்சியில இருக்கும்போது எந்த இதுவுமே கொள்கையுமே எடுக்க மாட்டீங்க. கரெக்டா ஆட்சி வரப்போது, அடுத்த ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றப்பதான் கொள்கையெல்லாம் வெளியிடுறீங்க. அடுத்த ஆட்சியில நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. அப்ப அது சரியா? இங்க பாருமா, எங்களால இயன்றதை செய்யறோம், இயலாததை அடுத்த முறை செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்குங்கிறீங்க? எல்லாமே வந்து எல்லாம் நம்ம கண்ண ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாமே எல்லாத்தாலையும் செய்யலாம். எது செய்யல? 99% வாக்குறுதி நிறைவேற்றணும். அதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். 1-2 வாக்குறுதியை தவிர எல்லாம் இந்த சமாச்சாரம் ஒண்ணு, நீட் ஒண்ணு, இந்த 2-3 சமாச்சாரம் பொங்கல்ல நிக்குது. கரண்ட் எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் பண்ணி மீட்டர் பொருத்திட்டு வந்துருக்காங்க. நீங்க 100 என்னங்க, ஒரு 1000 சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க 1 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டானே அந்த அரசு. இன்னைக்கு ஈபில நாங்க ஈபில போய் என்ன பண்றது? நாங்க கடன் வாங்கின 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். நீங்க 5 லட்சம் கோடி விட்டுட்டு போனீங்க. 40,000 லட்சம் 40,000 மாசம் நாங்க வட்டி கட்டிட்டு டபுள் ஆக்கணுமா ட்ரிபிள் ஆக்கணுமாங்கிறத நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. எதுக்காக வாங்கணும், ஏன் வாங்கணும் சொல்லி இங்க பாருங்க. இந்த வேலை எல்லாம் வேண்டாங்க. நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு தரேன். நாங்க வாங்கின இந்த 4 லட்சம் கோடியில என்னென்ன பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு அந்த லிஸ்ட் நீங்க குடுக்கறத விட தலைவர் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஓவரால் இந்த கடன் தொகை ஏறுதுல. ஏன் ஏறுதுன்னா நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ரோட போடுறோம், பாலத்தை போடுறோம், குடிநீர் நீர் வாட்டர் டேங்கர் கட்டுறோம், தண்ணீர் வசதி கொடுக்குறோம், சாக்கடை வசதி பண்றோம். கமிஷனை போடுறீங்க, கையை போடுறீங்க, காலை போடுறீங்க. பாருங்க, ஆனா இதெல்லாம் மக்களோட வரி பணம் தான். கடன் இருந்தாலும் கட்சி பேர்ல கடன் வராது, மக்கள் பேர்லயும் அவங்களோட வரி பணத்துல தானே சார் வரும். அது எப்படி சொல்லுவீங்க? அப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. மக்கள் கேள்வி கேட்கட்டும், மக்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். உங்கள மாதிரி ஊடகத்துல உட்கார்ந்து இவர மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வச்சிட்டு கேவலப்படுத்தாதீங்க. அதுக்கு மக்கள் தான் நீங்க, மக்களோட மக்கள் இல்ல நீங்க, மக்களுக்கெல்லாம் மக்கள். நீங்க வேணா மக்களா இருக்கலாம், மக்கள் தான். அப்படியா? சார், போராடுற ஆசிரியர்களும் மக்கள் தான், கத்துக்கிற மாணவர்களும் மக்கள் தான். வேற யார் வந்து கேட்கணும்? கத்துக்கிற மாணவர்களுக்கு இவங்க ஒழுங்கான முறையில பாடத்தை நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்கெண்கள் மதிப்பெண்கள் பெற்று அவங்களுக்கு இவங்க வச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அரசாங்கமே செய்யறாங்க. எங்களை போல தனியார்களே உங்களுக்காக நாங்க வரைஞ்சு கட்டி எதை வேணாலும் செய்வோம். புரியுதா? இந்த பிள்ளைகளை பூரா மக்கா கெடுத்து குட்டியச்சவராக்கி அவனை கஞ்சா குடிக்க வைக்கிறது, கத்தி எடுத்து குத்த வைக்கிறது. மதுக்கடைகள்லாம் யாரையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கா? வாஜியார் தான் கடத்திட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மதுக்கடைகள் ஆசிரியர்கள் ஓபன் பண்ணாங்க. மதுக்கடைகள் எந்த ஆசிரியர் ஓபன் பண்ணாங்க? மதுக்கடை ஆசிரியர் ஓபன் பண்ணல, அரசாங்கம் தானே ஓபன் பண்ணாங்க. ஆசிரியர் எத்தனை ஆசிரியர் குடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி வேலையை விட்டு நீக்கிறது தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க? பண்ணுங்க. இந்த KN ஒரு தடவை சொன்னாரு, நாங்க காப்பி அடி கூட்டி எல்லாரும் பாஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. சிம்பிள். ஏங்க நீங்க குஜராத்ல 2 மாநிலம் இங்க பாருங்க, நீட் தேர்வுல
குஜராத்ல வந்து இன்னைக்கு அசிங்கமா வாய் எல்லாம் வந்துச்சு மணி, அதை எடுத்து போட்டுக்கலாமா? குஜராத்ல சென்டர் வந்து மற்ற மாநிலத்துல இருந்து சென்டர் குஜராத்ல போட்டு குஜராத்ல வந்து எல்லாத்தையும் காப்பி அடிக்க விட்டு நீட் தேர்வு நடந்திருக்கு. சொன்னார்ல நாங்க காப்பி அடிக்க கொடுவோம். அவரு சொன்னால ஒன்றிய அரசு இல்ல அதை பண்ணுது. நீங்க தானே இன்னைக்கு இங்க பாருங்க, இன்னைக்கு வந்த செய்தி சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குஜராத்ல பூரா பேர்லயும் காப்பி அடிச்சு எழுதியிருக்கான். அவனை அரெஸ்டடு, சிபிஐ அவனை அரெஸ்ட் பண்ணிருச்சு. பண்ணவன காப்பி அடிச்சவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? காப்பி அடிச்சவன இல்ல, அத காப்பி அடிக்கிறதுக்கு வாங்கி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டான் பாரு. கொஸ்டின்ஸ் அவன் விவரமா எப்படி பண்ணிருக்கான் மூர்த்தி, கேளு மூர்த்தி. வைத்தறிச்சலான சமாச்சாரம்யா என்ன இருக்கு? ஏன்னா பிஜேபி அரசா, குஜராத் அரசு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு பிஜேபி அரசு. குஜராத்ல பேசிப்பான், குஜராத்ல இருக்க பேசுவாங்க. இங்க இருக்க பிள்ளைகளுக்கு காது கண்காணில இருந்து நோக்கத்தில இருந்து என் தாலி சார்ந்தல வரையும் கழட்டி வச்சுட்டு போன்னு சொல்றாங்க. சும்மா குஜராத்ல காங்கிரஸ் இருக்குதுல்ல, எது காங்கிரஸ் இருக்கா? காங்கிரஸ் இருக்கு, திமுக இருக்கா? எல்லாம் தான் இருக்கு. திமுக இல்ல, காங்கிரஸ் இருக்கு. வண்டியில ஏத்து ஒரு 4 பேர் அனுப்பிச்சு விடுங்க குஜராத்துக்கு. இங்க பாருங்க, நான் நடந்த நிகழ்வுகளை சொல்றேன், அதை பதிவு பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு இதா இருக்கோம், இவ்வளவு பெண்களை எல்லாம் அவ்வளவு சொல்லிட்டு பப்ளிக்ல சொல்லி அங்க செய்வாங்க. அது செய்யறவரால செஞ்சிருக்காங்க. ரகசியமா செய்ய வேண்டியத பப்ளிக்ல சொன்னாக்க அவரு அசிங்கப்படுத்துறாரு. அந்த என்ன பண்ணிட்டு நாங்க செய்ய மாட்டோங்க, நாங்க காப்பி அடிக்கலாம் விட மாட்டோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஆளு அவன் பிள்ளையெல்லாம் பரிச்சை தெரியணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏன் சொல்ல விட மாட்டீங்க? ஏன் துடிக்கிறீங்க? நீங்க துடிக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். அந்த வாத்தியார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிள்ளைகள் யார் யாருன்னு அவன் நம்பரை வாங்கிடுறான். பரிச்சை எழுதிட்டு பேப்பரை கொடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த நம்பர்ல அவன் எதெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அந்த கொஸ்டினை பூரா அட்டன் பண்ணியிருக்கான். 200 குழந்தைகளுக்கு அட்டன் பண்ணி அந்த பிள்ளைகளை எல்லாம் பாஸ். அதுக்கு தனியா லஞ்சம் வாங்குனாங்களா சார்? ஆமா, லஞ்சம் வாங்கி இப்ப சிபிஐ வந்து சிபிஐ புடிச்சிருச்சு. லஞ்சம் தான் என்னன்னு தெரியாதுங்க, எங்களுக்கு ஊழல்னா என்னன்னு தெரியாது, எங்களை போய் லஞ்சவாதின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், நீட்ல இங்க காப்பி அடிக்க விட மாட்டீங்க, லஞ்சம் வாங்க மாட்டீங்க, அது ஓகே. எப்போ நீட் ரத்து பண்ணுவீங்க? நீட்டை ரத்து பண்ணிடுவோம். நீங்க டாக்டரா வாங்க, அன்னைக்கு ரத்து பண்ணிடுவோம். நான் எதுக்கு சார் டாக்டர் ஆகணும்? அப்புறம் எதுக்கு நான் எனக்காக பேச வரல சார், மக்களுக்காக பேச வந்திருக்கேன். நீட்டுக்குங்கிறது வந்து அது ஒன்றிய அரசுடைய செயல்பாடு. ஒன்றிய அரசுக்கு நாங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கோம். எங்களுடைய கூட்டணி வந்திருந்தா இந்நேரம் நீட் இந்த வருஷம் வந்திருக்காது. இந்தியா கூட்டணியை ஏன் தோக்க வச்சீங்க? தமிழ்நாடு மக்கள் மட்டும்தான் வாக்களிச்சாங்க, மற்ற மாநிலங்கள் கூட கம்மியான வாக்களிச்சதுனால சொற்ப எம்பிக்களாலதான் இந்த ஆட்சி அமைக்க முடியாம போயிடுச்சு. சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு வித்தியாசம்? இந்தியா கூட்டணி மொத்தமா வாங்கிச்சுல. ஆமா, அது பிஜேபி தனித்து வாங்கினத விட கம்மி. அது ஏங்க நீங்க வர சரி, நம்ம அதுக்குள்ள போல என்ன சொல்றேன், நீட் வந்து ரொம்ப நீட்டா இருக்குது. அதை மடிச்சு கொஞ்சம் சுருக்கி வைங்க நல்லா. அதான் செய்யலாம். இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து எடப்பாடியார் வந்து 7 தேர்வு அறிவிச்சாரு. ஆமா, நீங்க 10 வாங்கி தருவீங்க? 10 எல்லாம் நாங்க வாங்கி தர மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறைதான் அதை பண்ண முடியும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி தேர்தல் அறிக்கையில நாங்க சொன்னோம். நாங்க இப்ப கேட்டோம், நாங்க கொடுக்க முடியாது. முதல்லயே நீங்க 10 கேட்டிருக்கணும், 7.5 வாங்கிட்டீங்க, நாங்க இப்ப கொடுக்க முடியாது. ஏன் அவரு ரிவைஸ் பண்ண முடியாது? யார் சொன்ன கேட்கலன்னு? பார்லிமெண்ட்ல எதுக்கு பேசணும்? எல்லாம் அந்த கல்வித்துறை அமைச்சர்களுக்கு நாங்க அதை எழுதுறோம்ல, மருத்துவத்துறையினுடைய அமைச்சருக்கு காட்டுவோம், நான் வாங்கி காட்டுறேன். ஓகே சார், ஞானசேகரன் சார் அவங்களோட தண்டனையில ஒரு சார் மட்டும் மிஸ் ஆகுறாரு, அந்த சாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கட்சியில அந்த சார் யாரு? ஏமா, அண்ணாமலைக்கும் வேலை இல்ல, மூர்த்தி ஐயாவுக்கும் வேலை இல்ல. இவங்க கூவி நிறைய பேர் புத்தகமே வேலைக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா, நாங்க வரணுமா? நீங்க எதுக்கு வர்றீங்க?
நீங்கதான் வேலை இல்லைன்றீங்க. அப்புறம் உங்க 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 நண்பர் பேசுறாரு, அங்க நீதிமன்றத்துல வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை பெற்று அவன் தண்டனை உள்ள போயிட்டான். நீதிமன்றத்துல வழக்கு எப்படி விசாரிக்கப்பட்டது? எப்படி விசாரிக்கப்பட்டது? அரசு தரப்புல இருந்து என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுதோ, சாட்சிகள் சமர்ப்பிக்கப்படுதோ, ஆமா அப்படித்தான். அதன் உண்மைத்தன்மை ஆராய்ந்து அதன்பால் நீதிமன்றம் கொண்டு பாப்பாங்க ஜட்ஜிங்க. ஆமா ஆமா. ஜட்ஜா வந்து கண்ண முடிக்கப்பா இதுல இன்னொருத்தங்க போடுது. எத்தனை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி எஸ்ஐடி அறிக்கை பண்ணிருக்கு. ஒண்ணு இல்ல அண்ணாமலை என்ன சொல்றாரு, அந்த 8 அது டைம் எல்லாம் சொல்றாருல்ல, அவரு சொல்லுவாரு 8:52 அவன் வந்து 6 எவ்வளவு வந்து அவங்க இருந்திருக்கான். 6 அவனோட செல்போன் வந்து 6:29 ஃபிளைட் மோட்ல போச்சான். 8:52 வரைக்கும் அவன் வந்து ஃபிளைட் மோட்ல இருந்தானா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்திருக்கலாம் முடியுது. சரி ஓகே. 8:52 வந்த உடனே இவன் அந்த கன்சர்ன் சரக காவல் அதிகாரி ஃபோன் பண்றான். என்னதுக்கு ஃபோன் பண்ணான்? நீங்க கேட்பீங்க அவன் வந்து பிரியாணி கடை வச்சிருந்தான், எல்லா போலீஸும் பிரியாணி கேட்டாங்கன்னு. போலீஸ் பண்ணல, ஏய் மாப்பிள்ள எங்கடா இருக்க, 4 பிரியாணி அனுப்புறான்னு இவன் பண்றான். என்ன பேசியிருப்பான்? என்ன பேசியிருப்பான்? நாங்க என்ன கற்பனை, நான் கதை வசனம் இல்ல. இதை விசாரிக்கணுமா இல்லையா? அவன் ஃபிளைட் மோட்ல போட்டுருந்தான்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, அவன் வெளியே இருந்தா யார்கிட்ட பேசினா, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி யார்கிட்ட பேசினா, அதெல்லாம் விசாரிக்காமலா சார் சார்ஜ் போட்டிருப்பாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு வழக்கறிஞரா இருந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. தெரிஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். பாருங்க, நீங்க வழக்கறிஞர், சரி எப்படி உங்களுக்கு சார்ஜ் போடுவாங்க? 2 நாள் வெயிட் பண்ணுங்க. ஆம்பளை பொம்பளைன்னு போட்ட சாட்சி எல்லாம் உண்மை. நீங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே உங்களுடைய நண்பர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல ஒரு, ஏற்கனவே அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவரை ஒரு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுக்க சொல்லுங்க. இந்த வழக்குல எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, இந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரிக்க. ஓகே சார், ஒருவேளை அப்படி ஒரு சார் உண்மையிலேயே உங்க கட்சியில இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கட்சியில இருந்து நீக்குவோம், அவன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுவோம். வேற என்ன பண்ணுவோம்? அந்த சார் கொஞ்சம் பிக் ஷாட்டா இருந்தா, யாரா இருந்தா என்னங்க பிக் ஷாட்? என்ன பொள்ளாச்சி ரிலீஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோங்க. சாதாரண பாலியல் குற்றவாளிக்கு நாங்க எப்போதும் போக மாட்டோங்க. என்ன இருங்க இந்த தெய்வ செய்து சாதாரண ஒரு பொறுப்பாளரு அவனுக்கே இப்படி வளையுதுன்னா, அப்படி அவனுக்கு ஒண்ணு நாங்க வளையல. அவன் பொண்டாட்டி, அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். அவளை கல்யாணம் பண்ணதுனாலதான் அவன் பொண்டாட்டி ஊர் மேல விடுவாரு. அது சரி, அது அந்த பொண்ணு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டு அவங்களுக்குள்ள உள்ள வீட்டுக்குள்ள நடந்த தாராளம் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க காவல் நிலையத்துல. அது போய் எம்எல்ஏட்ட பேசியிருக்கு. அது ரொம்ப வாயடிச்சிருக்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கீங்க வாஸ்தவம் தான். அது எந்த அளவுக்கு அணுகணுமோ அப்படிதான் அணுகணும். நான் கவர்னரை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து உட்காந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் கவர்னரை பார்க்க போறேன்னு சொல்லி தள்ளுமுள்ள எல்லாம் பண்ணி இதுக்கு கவர்னர் மாளிகை முன்னாடி நல்ல டிராமா. உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து இதுக்காக என்னதான் பண்றீங்க? நீங்க பண்ற கூத்து பெருங்கூத்து. சார் சொல்லுங்க ஐயா. சின்ன சாருக்கு சின்ன ஆளுங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு சாருக்கு நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க திரும்ப சாரு மோருன்னுட்டே இருக்கீங்க. இந்த சாராவது குழம்பு சாராவது இல்ல என்ன சாருன்னு எனக்கு தெரியல. இது வந்து சொன்னது பெரிய அஃபென்ஸ். இனிமே இந்த சார் சொல்லக்கூடாது. என்ன அண்ணாமலை பிடிச்சி நீங்க பொருளுக்குள்ள அமைச்சிருக்கணும். ஏங்க, அண்ணாமலை புழலுக்கு அனுப்ப முடியாது. அவர் என்ன ரிசர்ச் பிரிவுல காவல்ல இருக்காரு, இருந்தா அனுப்ப முடியாது. இல்ல அவர் மேல எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு ஏன்டா கர்டா சகிக்குமாங்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. சார், அப்ப உங்க கட்சியில இருக்கிற சாரும் மிகப்பெரிய பதவியில இருக்காங்க அப்படின்னா, எங்க கட்சியில எங்க தலைவர் அப்பல் கற்றவர், தலைவருக்கு அத்தனை அமைச்சர்களும் கர்நாடகா கவர்மெண்ட்ல அமித்ஷா மீது வழக்கு போட்டாங்களா, மோடி அவர்கள் மீது வழக்கு போட்டாங்களான்னு தெரியல. தெரியுமா? அமித்ஷா மேல உள்துறை அமைச்சர் தானே அவரு. ஆமா, நீங்க ஒன்று போடுங்க பாப்போம். மஞ்சா சொல்லுங்க போடுங்க பாப்போம். யார் மேல போடுங்க? அண்ணாமலை மேலே போட மாட்டோம். அண்ணாமலை மேல நாங்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. இந்த அண்ணாமலை இப்ப டெல்லி போயிருக்காராம், அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்களாம். அது தெரியுமா உங்களுக்கு?
சந்திரபாபு உள்துறையில அவருக்கு உள்துறையில இணையமைச்சரா போட போறாங்களா? அடே அப்பா, நீங்களே அந்த சந்திரபாபு நாயுடு தானே மீடியேட்டரா வச்சு போறீங்க. நாங்க எங்க போன இடத்துல அவரை பார்த்தா வாய் பொத்திட்டா இருக்க முடியும். எங்க வெல்விஷரு எனக்கெல்லாம் ரொம்ப அதனால நாங்க பேசாம இப்படி பொத்திட்டு பின்னாடி பொத்திட்டு வருவோம், பேசத்தான் செய்வோம். ஆமா, கேட்கத்தான் செய்வோம். இதுல என்னங்க தப்பு? தெலுங்கு கூட்டணி ஏங்க இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறோம், வாங்க மூர்த்தி எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னா? அப்புறம் கேட்டா பரவாயில்லையா? அப்புறம் சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அது? அதான் பெரிய எடுத்து விவகாரம். இந்த வேலையெல்லாம் பேசுறத பேசிவிட்டு கடைசியில பெரிய எடுத்து விவகாரம். நம்ம பாக்கெட்ல ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் நமக்கு தடவை வருவாங்க. இதெல்லாம் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி 30,000 நமக்கு ஏன் வந்து? ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உங்களை பார்த்தா 10,000 கோடிக்கு சொந்தக்காரர் மாதிரி தானே தெரியுது. என்னமா தெரியுதா? எப்படி இருக்காரு பாரு, நல்லா சொக்காய பாரு. ஜாதி எங்க வந்துச்சு? இவ்வளவு நேரம் ஜாதியை பத்தி பேசுறேன்னு பார்த்தேன், இப்ப ஜாதி எங்க வந்துச்சுங்க? யாருமே இல்லையா? இல்ல உங்களை மாதிரி இந்த மினுவிடுப்பு எல்லாம் இல்ல. ஐயா உங்க அண்ணன் மூச்சுக்கு 300 தடவை அண்ணா பண்ணுவீங்களா? அவர் காவல்துறை அதிகாரியோட மகன் ஐயா. ஓ, எங்க தாத்தா அப்பயே 5ஆம் கிளாஸ் படிச்சவரு. பரவாயில்லைங்க, படிச்ச நிலங்களை வைத்துக் கொண்டிருந்த குடும்பம் நாங்க. நான் ஒண்ணு ஏழைபாளையன்னு சொல்லலைங்க. நீங்க பெரிய கோடீஸ்வரர், 10,000 கோடிக்கு சொந்தக்காரன் தான் நாங்க. எங்க இருந்தோ ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு நீங்க ஒரு 10,000 கோடி வச்சிருக்கும் போது அப்புறம் என்ன? எங்க இருந்து ஒண்ணும் இல்லாம வந்தோம். ஆமா, வந்து கல்வி இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. அறிவுதான் கல்வி, கல்வி அறிவு திருடுதல் பதுக்குதல் ஒதுக்குதல் இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒண்ணு கல்வி அறிவு இருந்தது, கல்வி அறிவு இருந்தது, இலக்கிய அறிவு இருந்தது, தமிழ் அறிவு இருந்தது, ஏமாற்றுகிற அறிவு இருந்தது, சொல்லாற்றல் இருந்தது, செயலாற்றல் இருந்தது. இத்தனை ஆற்றல்களை வைத்துக் கொண்டு நாங்கள் சம்பாதித்ததுல என்ன தப்பு? அதெல்லாம் ஒரு நாளைக்கு சீமான் போடுற, நாங்க யாரு வீட்லயும் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, கற்பழிக்கல. சீமான் போன்ற ஆட்கள் வருகிற போது அதெல்லாம் பரிந்து பாப்போம், சீமானையும் பாப்போம், உங்களையும் பாப்போம், பார்க்கத்தானே போறோம். எத்தனை நாள் நீங்களும் சார்? எனக்கு சீமான் மாப்பிள்ள ஜெயிச்சு வரணும், இவர் வந்து ஆட்சியில இருந்தா தான் அந்த அலங்கோலம் என்ன. இவரெல்லாம் ஒரு 3 மாசம் தாக்கு பிடிக்க முடியாதுங்க இந்த ஆட்சியில. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆட்சி அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அவ்வளவு கஷ்டமான ஆட்சி தான். ஆட்சி கஷ்டப்படுறீங்க. நாங்க மக்கள் எங்களுக்காக இருக்கும்போது நாங்க இதுக்கு விட்டுட்டு போனோம். மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்க நேரத்து இன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கல. 1949 ஆரம்பிச்ச அரசியல் கட்சி. அன்று முதல் இன்று வரை திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய கட்சி. மக்களுக்காக கஷ்டப்படுறீங்க, ஓகே. இருந்தாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக அப்படி ஒரு வேலையை செய்யணும்? மக்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்க செய்யறோம். மக்களின் சேவையை மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, அதை நாங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். மகேசன்னா நாங்க அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மகேசன் அதாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னார்ல, அந்த ஒத்த தேவன் அவன் தான் இயற்கை. இயற்கைங்க, இயற்கை தாங்க, இயற்கை தான் எங்களுக்கு. இயற்கை தான் கடவுள். சூரியன், சந்திரன், காற்று, நீர், நெருப்பு இதெல்லாம் தான் எங்களுக்கு. ஐந்து ஐம்புலன்களும் எங்களுக்கு கடவுள். வளங்களை வித்து பொழைக்கிற காமாட்சி வகையில பேசலாமா? என்னது? என்ன சொன்னீங்க? இயற்கை வளங்களை வித்து பொழைக்கிற நாங்க என்ன இயற்கை வளத்தை விற்க? ஏங்க வீடு கட்டுறதுக்கு மண் இல்லாம, வீடு கட்டுறதுக்கு ஜல்லி இல்லாம, ரோடு போறதுக்கு ஜல்லி மணல் இல்லாம இங்க அது அதை சொல்லுங்க. அது நாங்க அனுப்பல, அது திருட்டுத்தனமா போகுது. அது போலீஸ் பிடிக்கிற